God bless you, blast. டைரக்டர் மறுபடியும் ஒரு ஏகேயோட வெரியன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிரூபிக்கிறேன். ஏன் அப்படின்னம்னா இப்ப குட் பேட் அக்லியோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதாங்க செகண்ட் லிரிக்கல் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல சும்மா தியேட்டர்ல அஜித் ரசிகர்லாம் குத்தாட்டம் போடுற மாதிரி வந்து கீழே கிழிச்சிருக்காங்க. உண்மையிலே ஓஜி சம்பவம் அப்படின்னு சொன்னோம்னா இதை தாங்க நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னம்னா ஒரு பக்கம் அனிருத்தோட மேஜிக்கலான வாய்ஸ், இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் மியூசிக், அதுக்கப்புறம் நம்ம பால்டப்பா அவர் ரேஞ்சில ரேப்ப அஜித்துக்குன்னு செதுக்கி எழுதியிருக்காரு தாங்க சொல்லலாம். அதுல சில லிரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர லோக்கல் தாதால இருந்து இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் வர எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஏத்தாப்ல அந்த லிரிக்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சாங் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ரெடியா மாமே அப்படின்ட்டு அனிருத் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து அந்த கடவுளே இருக்கிற இடத்துல வந்து மியூசிக்கும் அஜித்தே இருக்கிற இடத்துல வந்து ஏகே அப்படின்னு போட்டு அந்த மியூசிக்கோட ஆரம்பிக்குது. அடுத்து மாமே வைப் ஏத்து, மாமே சவுண்ட் ஏத்து அப்படின்ட்டு அனிருத் வாய்ஸ்ல அனிருத் பாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆளுமா டோலுமா இருக்கல அந்த வைப்ல ஆரம்பிக்குது. டமா 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 டம்மாலே மாலே அப்படின்னு ஆரம்பிக்குது. அது வந்து சென்னை பாஷைன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பாடும்போது குத்தாட்டம் போட்டு அஜித் வேற லெவல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து இதுல நிறைய எடிட்ஸ் உள்ளுக்கு இருக்கு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து அஜித் நடந்த சில நிகழ்வுகளும் உள்ளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் டுமா 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 டுமாலே மாமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜிபியூ மாமே காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு அஜித் வந்து ஹிந்து கடவுள், கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்க மூணு பேத்துக்கு ஒரு சைன் இருக்கும்ல, சாமியை கும்பிட்றாப்ல, அந்த மூணு சைனையும் கலந்தாப்ல அஜித்துக்கு ஒரு டான்ஸ் போட்டிருக்காங்க. அதான் வந்து அந்த ஹூக் ஸ்டெப்னு நம்ம சொல்லலாம். அது உண்மையிலே வந்து அஜித்துக்கு டான்ஸ் மாஸ்டர் கல்யாணம் வந்து வேற லெவல்ல ஸ்டெப் போட்டிருக்காருன்னு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து வில்லன் மூவில தலையில ஒரு கெட்டு கட்டிட்டு ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுவார்ல, அந்த மாதிரி டான்ஸுக்கு அஜித் வந்து மெனக்கட்டு இருக்காரு. ஃபுல்லாமே வந்து ஜெயில வந்து ஏகேவை கொண்டாடி ஆடுற மாதிரி தான் வந்து டான்ஸ் அமைஞ்சிருக்கு. அதுல கடைசி ஒரு நிமிஷம் வால்டாப்பா அவரோட ரேப் வோக்கல்ஸ்ல பயங்கரமா செதுக்கி இருப்பாருன்னு தான் சொல்லலாம். தல அஜித் சொல்றாப்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டூட்ஸுக்கும் சொல்றேன், நான் பார்த்துட்டேன் பல டியூல்ஸ், எனக்கு ஸ்கெட்ச் போட்டா சம்பவம் 6 மணிக்கு வரும் பிளாஷ் நியூஸ்ல, செஞ்ச தப்ப யாராவது அலச பாத்தீங்க மாட்டாது க்ளூஸ், நீ சிரிச்சு பேசி கால வாரணன்னு நினைச்ச மீறிடும் ரூல்ஸ் இப்படின்னு வந்து பல வரிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாய்க்கில இருந்து வர சத்தம் எனக்கு தாளாட்டம் மாதிரி, அதே மாதிரி கத்திய உரசும் போது எனக்கு அது வந்து மெலடிஸ் பீட் மாதிரி கேட்கும் அப்படின்ட்டு வந்து தலாஜித் சொல்ற மாதிரியே வந்து பாடியிருக்காப்ல. அதுக்கப்புறம் நஞ்சாக் சுத்தி உன்னை கதற விடுவேன் கேட்ட போட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ரிலீக்ஸ் வந்து தரமாவே இறக்கிருக்காங்க. கடைசியில நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஹேட்டுங்கிறதே ஒண்ணு வரவே வராது அப்படின்னு அந்த ரிலீக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரசிகர்கள் வந்து ஏகேக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சூழ்ந்திருக்கவங்கள எல்லாம் கெஞ்சி கூப்பிடும் தல அப்படின்னு ரசிகர் சொல்றாப்ல. அதுக்கு அஜித் வந்து டேய் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா தலன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்களே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து ஜிபியூ மாமே காட் பிளஸ் யூ பிளாஸ்டே அப்படின்ட்டு வந்து பயங்கரமா குத்து பிரிச்சு மேஞ்சிருக்காரு வந்து ஜிவி பிரகாஷ் தான் சொல்லலாம். உண்மையிலே குட் பேட் அக்லில இந்த படத்துல இந்த பாட்டு வரும்போது உண்மையிலே தியேட்டர்ல கிளிகளின் குத்தாட்டம் போறதுக்கு செம வைபா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. உண்மையிலே அஜித்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு குத்துப்பாட்டு வந்து அமையங்கிறது வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இதுக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் அனிருத்துக்கும் பால்டப்பாக்கும் எல்லாத்துக்குமே நன்றியா சொல்லணும். ஒரு தல ரசிகரா நீங்க இந்த பாட்டை கேட்டுட்டீங்களா, உங்களுக்கு இந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு வைப் இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் ஒரு தல ரசிகர் இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மாமே.